வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இன்னொரு வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் இது நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் யூஸ் ஆகுது, அதை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல தேவைப்படுற 3 அக்கௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். இந்த 3 அக்கௌண்ட்டும் நம்மளுக்கு எதுக்கு தேவைப்படுது, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பேங்க் அக்கௌண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுற இந்த அக்கௌண்ட். ஓகே, செகண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள மணியை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்துட்டு ஒரு ஸ்டாக்கையோ ஒரு ஷேரையோ நீங்கள் செல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம ஒரு ஷேரையோ ஒரு ஸ்டாக்கையோ வாங்குறதுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை நம்ம பேங்க் மூலியமாக வாங்க முடியாது. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாக தான் வாங்கணும். அதுக்காக பேங்க் அக்கௌண்ட்டையும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ணி ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து நம்ம ஒரு ஷேரை வாங்குகிறோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சார்ட்ஸாக இருந்தாலும் சரி, டூல்ஸ், இதெல்லாம் புரோக்கர்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வாங்கின ஷேர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா, அதை தான் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, விற்றாலும் சரி, அதெல்லாம் டிமேட் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்குது. அந்த 1 lakh வச்சுட்டு நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த 1 lakh பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலியமாக நீங்கள் 1 lakh வந்துட்டு நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஷேர் வந்துட்டு எங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகி நிற்கும், எங்கே அதை நம்ம கேதர் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுதான் டிமேட் அக்கௌண்ட். இந்த டிமேட் அக்கௌண்ட்லாம் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் 2 விதமான அமைப்புகள் இதுக்காக இயங்கிட்டு வருது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா NSDL அண்ட் செகண்ட் வந்துட்டு CDSL. NSDLனா நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டிஸ்போசிட்டரி லிமிடெட் அண்ட் CDSLனா சென்ட்ரல் டிஸ்போசிட்டரிஸ் சர்வீஸ் லிமிடெட். இப்போ தான் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கிறேன். நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கவலையே வேணாம். நம்ம அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனல் மூலியமாக அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங் சம்மந்தமான எந்தவித கேள்விகளுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு என்டையராக பண்ணி கொடுப்போம். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க அண்ட் இன்னொரு இடத்துல வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வாங்குகிற ஷேர்ஸ், விற்கிற ஷேர்ஸ் இதெல்லாம் பத்திரம் மூலியமாக நம்மளுக்கு வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு செல் ஆர் பை வந்துட்டு பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபைல் பண்ணிப்பாங்க. அண்ட் நம்மளுக்கு வர ப்ராஃபிட்ஸ் எல்லாமே செக்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு வீடு அட்ரஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணி வைப்பாங்க. இப்போது ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே என்டையராக மாறி போயிட்டு ஈஸியாகவும் நம்மளுக்கு ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு புரோக்கர் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்களே உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் டிமேட் அக்கௌண்ட் ரெண்டுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு உங்களை ட்ரேடிங்கில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் பண்ணியாச்சு. உங்கள் புரோக்கர் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கம்பெனியை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிறீங்க, அது உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்குன்னா, அது நீங்கள் எப்படி வந்துட்டு ரெக்கவர் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நீங்கள் இன்னொரு புரோக்கரை போய் அப்ரோச் பண்ணி அவங்க மூலியமாக ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதை உங்களுடைய பழைய டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. நீங்கள் ஏற்கனவே வாங்கின ஷேர், ஸ்டாக்ஸ், விற்றது, உங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரியும் அதில் வந்துடும். இதுக்கு ஒரு ஐடி வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு கொடுப்பாங்க.
அது டிபிஐடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன பண்ணீங்களோ அதெல்லாம் ஒரு புது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்மளுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு இந்த ட்ரேடிங் பர்பஸ்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக ஏர்ன் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.